ரவையும் பால் சீனி எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அட்டகாசமாக எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், அரை கப்பு ரவை இது நல்லா வறுத்துட்டு ஒரு 2 கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ஆகட்டும். நல்லா வந்து வேகட்டும். வெந்துட்ட பின்னாடி இது ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதோட அரை ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் பால் மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சூடாக இருக்கவுடனே நல்லா கலந்து வச்சுட்டா தான், இல்லை ஆறிட்டேன்னா உருண்டை போட வராது. அதோட இது மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி நல்லா தட்டில் சேர்த்துக்கலாம். அதோட மிதமான சூடான எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரை கப்பு ரவை கலந்துருக்கோம் இல்லையா, ஸோ அரை கப்பு ரவைக்குன்னா அரை கப்பு சீனி எடுத்துக்கோங்க. அரை கப்பு சீனி, அரை கப்பு தண்ணி, இதை வந்து சுகர் சிரப்பாக செஞ்சுருவோம். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி செய்வோம் சுகர் சிரப், அது மாதிரி செஞ்சுக்கலாம். பிசுப்பு தன்மை வந்துடுற வரைக்கும் போதும். அதோட ஏலக்காவையும் தட்டி சேர்த்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.